வணக்கம். அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மிக முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போது மழையின் காரணமாக நீர்மட்டமானது உயர்ந்து வருகிறது. அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதாவது காலை நிலவரப்படி 449 கனஅடியாக இருந்தது. தற்போது நிலவரப்படி 4764 கனஅடியாக உயர்ந்துள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 2368 மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு உள்ளது. 4 மணி நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 10 மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மனோகரன், இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் 10 அடிக்கு உயரமாக இந்த நீர்வரத்தானது அதிகமாக உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த நிலையில் கரையோர மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? நீர் வரத்து குறித்து அதிகப்படியான நீர் மட்டம் உயர்த்தப்பட்டால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். ஆனால் தற்போது வரை பொதுப்பணித்துறையினர் அந்த நீர்மட்ட உயர்வு கண்காணித்து வருகின்றனர். நீர்மட்டம் உயர்வு ஆன பிறகு நீர் இருப்பது சிறப்பு உபரி நீரை திறந்து விட்டால் மட்டுமே கரையோர மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். தற்போது வரை அவர்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை. ஒரு கேள்வி, அதிகபட்ச நீர்மட்டமானது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் 23 அடி. தற்போது வரை எத்தனை அடி தண்ணீர் வந்திருக்கிறது? காலையிலே 19 என்றார்கள். தற்போது எந்த அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது குறித்த தகவல் ஏதேனும் கைவசம் இருக்கா? அதாவது தற்போது வரக்கூடிய நீரின் அளவு 4764 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மொத்த கன அடியானது 3645 மில்லியன் கன அடி ஆகும். ஆனா தற்போது நிலவரப்படி 2368 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருக்கிறது. இப்ப நீர் வரத்திருக்கிறது, தண்ணீர் வெளியேற்றம் ஏதாவது தொடங்கி இருக்கா? தண்ணீரை வெளியேற்றும் பணியும் தொடங்கி இருக்கா? இதுவரை அந்த தண்ணீர் எதுவும் வெளியேற்றப்படவில்லை. குறிப்பாக அதாவது 3000 நெருங்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த நீர் உபரி நீரானது வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.